அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அமெரிக்கா நிலைகள் மீது தாக்குதலா? அமெரிக்கா 100% நம்புகிறாங்க. அவசரமாக மக்கள் வெளியே வராதீங்கன்ட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஈரான் கொடுத்த அறிவிப்புகள் என்ன? ரஷ்யா சொன்ன மிக முக்கியமான செய்திகள் என்ன? ஈரானுக்கு ஆயுதங்கள் குவிய போகிறதா? அடுத்த இந்த யுத்தத்திற்கான அடுத்த பாதை எப்படி செல்ல போகிறது? அனைத்தும் மிகப்பெரிய ஒரு தொகுப்பாகவும் ஒரு சிறந்த தொகுப்பாகவும் பார்த்துடலாம். ஏன்னா தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையல, பரபரப்பும் கொஞ்சம் கூட குறையல, பதற்றமும் குறையல, மக்கள் வெளியேறதும் குறையல. எதுவுமே அந்த பதற்றமான சுச்சுவேஷன் மிடில் ஈஸ்ட் முழுவதும் தீயாக பரவி இருக்கிறது. அதனால் நம்ம பதற்றமான சூழ்நிலைக்குள்ள நுழைய போகிறோம். பட் நம்ம பதற்றம் இல்லாமல் இந்த செய்தியை கவனிக்க போகிறோம். அதுதான் சிறப்பு அம்சமாக இருக்க போகிறது இன்றைய செய்தி குறிப்பு. ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மயிர் இலையில் உயிர் தப்பிய ஜெலன்ஸ்கி அவரை பற்றி ஒரு வார்த்தை நம்ம பேசிட்டு போயிடலாம்னா, தினசரி ரஸ்கா குஸ்கான்னு கொஞ்சம் ஓடிட்டு வராரு, நம்ம குறுக்கா மறுக்கா ஓடிட்டு வராரு. அதனால் அவரை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலந்தினுடைய ஒரு ஏர்போர்ட்டுங்க, ரேசோ ஏர்போர்ட்டில் அவர் இறங்கும்போது அவரை ட்ரோன் மூலயமாவோ அல்லது ஸ்னைப்பர் ஷாட் மூலயமோ தாக்கல் நடத்துறதுக்கு திட்டம் தீட்டியிருந்தாங்கன்னாங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லாமல் மொட்டையாக சொன்னாங்க. அசாசினேஷன் ட்ரை பண்ணாங்க, முறியடிச்சுன்ற சொன்னாங்க. நான் கூட எப்படி நினச்சிட்டேன்னா, அப்படி சுடும்போது இப்படி ஒதுங்கிட்டார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் அப்படி பயங்கரமாக ஒதுங்கிட்டார் நினச்சா, கடைசியில் இந்த கதைக்கு ஒரு எல்லையே இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 பேர்த்த கைது பண்ணாங்களாம். கைது பண்ணும்போது அவங்கக்கிட்ட விசாரித்ததில் போட்டு தள்ளிலான்னு முடிவு பண்ணாராம். ஒருத்தரெல்லாம் ட்ரோன் மூலிமா அட்டாக் பண்ணலான்ற மாதிரி நினச்சாங்களாம். அதுவுமே ஒரு கிளியரான தகவலும் கொடுக்கல. அதாவது ஒரு தலைவர் என்ன இப்போ ஐரோப்பாவுடைய ரட்சகராக இருக்கிறாரு, அவரை போட்டு தள்ளுறான்னு பிளான் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆளை 2 பேர்த்த பிடிச்சிங்கன்னா ஒரு தகவலை கிளியராக கொடுக்கணும். இல்லை நீங்களே செட் பண்ண ஆளா, யாரை பிடிச்சாங்க, எங்கே, ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது காலுக்கடியில் சுட்டாங்களா, தலைப்பக்கம், எதுவுமே இல்லைங்க. அப்படியே ஆஹா ஐயோஹோ மயிரலியில் உயிர் தப்பினார் ஜெலன்ஸ்கி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் புட்டின் தான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில் நான் இன்னும் எதிர்பார்க்குறவங்க கிட்டே. இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாக எனக்கு கரெக்டாக ரீச் ஆகலை. ஏதோ 2 பேரை பிடிச்சுன்றாங்க. அதில் அவங்க போலந்தில் முன்னாடியே ஒர்க் பண்ணாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது ஏதோ கதையை கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு வரி செய்திக்கு 10 பக்க கதையை எழுதி வச்சுருக்காங்க பாஸ். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது விளையாட்டு செய்தியெல்லாம் கருதுங்க. நான் என்ன மாதிரி நினச்சேன் அப்படின்னா, இப்போ எல்லாருடைய கவனமும் இப்போ ரட்சகர் பக்கம் திரும்பலை, ஃபுல்லாக வேறு பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்மளாம் மிடில் ஈஸ்ட் நோக்கி கிளம்பி வந்துட்டோம். நம்ம அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவரே சலிச்சுக்கிட்டார். அட்லீஸ்ட் நீயாவது என்னை பற்றி பேசுவேன் ரஸ்கா குஸ்கான்ட்டு, அது நீ கூட என்னை கைவிட்டுட்டு பார்த்தியா அப்படின்ற அடிப்படையில் இந்த செய்தி எடுத்துருக்காங்களான்ற ஆங்கிளில் நான் பார்க்குறேன் நான். அதனால் அந்த செய்தி அப்படியே இருக்கட்டும். ஏன் இதை கூட நான் இப்போ தகவலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விளையாட்டு செய்தியை முதல்ல சொன்னால் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மயிரிழையில் உயிர் தப்பிய ஐரோப்பாவின் ரட்சகர் அப்படின்னா நல்லா இருக்குல்ல, டாபிக் கொடுத்தா நல்லா இருக்குல்ல, அதான் பார்த்தேன் நான். ஏன்னா நம்ம டெலகிராமில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா இல்லையா, டாப்பிக்லாம் எப்படி வேறு லெவலில் போட்டுறாங்கல்ல. ஓடி ஒளியும் இஸ்ரேல், அடித்து நொறுக்கும் ஈரான் அந்த பக்கம் டாப்பிக்கு. இந்த பக்கம் இஸ்ரேல் அடித்த அடியில் பொறி கலங்கி நிற்கும் ஈரான், இப்படி அந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்தீங்களா, நல்லா தான் இருந்தது. பட் நம்ம எங்கேருந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இஸ்ரேல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி காலையில் 70க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்க நிகழ்த்தினாங்க. அந்த தாக்குதலை நாங்கள் கைபர் ஏவுகணையை அனுப்பியிருந்தோம். முறையாக பயன்படுத்தணும். இது சக்ஸஸ் ரேஷியோ அதிகம். நாங்கள் ஒருத்தர் காரில் போகும்போது கூட பெரிய தாக்கல் நிகழ்த்தப்பட்டது இல்லையா, அங்கே பவர் சப்ஸ்டேஷன் இருந்ததாகவும் 8000க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த இடத்துல ஆஸ்கலான் பகுதியில் டோட்டலாக சேதாரம் ஆகியிருப்பதாகவும் மொத்தமாக ஒரு 6 பகுதிகளை கிளைம் பண்ணுறாங்க அவங்க. டெல்லவியூலேருந்து ஐஃபா, அப்புறம் ஆசூத், அதுக்கப்புறம் ஆஸ்கலான், இன்னொரு 3 பகுதிகளை அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது எல்லாமே இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரியான ஒரு சம்பவத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட ஹெர்மஸ் 900 2வது இதை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இந்த 2மே நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அதற்கான ஆதாரங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. இவங்க சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் நேராக பறந்து விழுது. அப்புறம் புகைப்படங்களும் வீடியோ பதிவுகளும் நிறைய கிடைத்திருக்கிறது.
ஒவ்வொன்றும் 20 மில்லியனுக்கு மேலே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு 900 dirhams. இது வந்து ஏற்கனவே லெபனானில் கூட ஒரு தடவை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. எபினி ஹவுதிகள் வந்து ஒரு தடவை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அப்புறம் ஒரு டைம் காசாவில் கூட கிளைம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ ஈரான் வந்து இந்த 13ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி 23 ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்னும் F-35 வந்து ஆதாரம் கிடைக்கல. இன்னும் அந்த விமானியை இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இல்லை ஃபோட்டோ கூட ஆதாரம் கொடுக்காமல் இருக்காங்க. இன்னும் ஈரான் தரப்பில் ஒரு 3 விமானிகளை கைது பண்ணிட்டு போனாங்க. F-35 சுட்டு வீழ்த்தப்பட்டு 3 விமானிகளை கைது பண்ணிட்டு போனாங்க இல்லையா? அந்த விமானிகள் யார், அவங்க இன்னும் எந்த சிறையில் வச்சுருக்காங்க, அவங்க தகவல் எதுவும் இன்னுமே கொடுக்காம அப்படியே அமுக்கமாக வைத்திருக்கிறதுனால நான் இன்னும் அந்த தகவலை இன்ன வரைக்கும் நம்பலை. அது இன்னும் எந்த ஆதாரமும் இன்னும் கிடைக்கலன்ற அடிப்படையில் சொல்கிறேன். இது வரைக்கும் ஈரான் வந்து 4 F-35 சுட்டு வீழ்த்ததாக கிளைம் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம செய்தி போகணும் அப்படின்னா இப்போ இஸ்ரேல் ஈரான் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக நாங்கள் 50 ஃபைட்டர் ஜெட் மூலியமாக 50 இலக்குகள் நாங்கள் வைத்திருந்தோம். 50 இலக்குகள் வந்து மிக முக்கியமான இலக்குகள். உங்களுக்கு வீடியோ பதிவுகள் போடுறேன், பக்கத்தில் 6ன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 அது எல்லாமே அவங்க சொன்ன இலக்குகளாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க IRGCனுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி கமாண்டிங் சென்டர், அங்கே தான் அவங்க ஒட்டுமொத்த கோஆர்டினேட்டிங் ஆப்ரேஷன் அந்த சர்வேலன்ஸ் ஃபுல்லாக பார்க்குறது. அந்த கட்டிடமே ஆல்மோஸ்ட் இவங்க பங்கர் பஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். கட்டிடமே சரிஞ்சிருச்சு, அப்படியே சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து உள்ளே யாராவது மாட்டியிருப்பாங்களான்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து வந்து இந்த பசீத் ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த பசீத் ஹெட் குவார்ட்டர் நம்ம முன்ன வந்து யூனிவர்சிட்டின்ற மாதிரி சொன்னேன், அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் தாங்க. IRGCயோட என்ஃபோர்ஸிங் இஸ்லாமிக் லா அண்ட் மானிட்டரிங் சிவில் பிஹேவியர் அந்த ஒரு சென்டரை வந்து தாக்கல் நடத்தியிருக்கோம். வந்து அல்பரோஸ் கார்ஃப் அப்படின்றது அவங்களுடைய மிலிட்டரி அண்டு செக்யூரிட்டி ஓவர் சைட் தெஹ்ரான் ஏரியாவிலையும், அப்போ இந்த ஹல்லா கமாண்டிங் செக்டர் தெஹ்ரான் பிரைமரி டிஃபென்ஸ் ஹப்பு மிக முக்கியமான பகுதி தாக்கல் நடத்தியிருக்கோன்னு சொல்லிட்டு, அப்புறம் சுஹாதா காப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியும், இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ட் டைரக்டர் பகுதியும், இந்த மாதிரி 6 இடங்களில் பெரிய அளவுக்கான தாக்குதல். அதில் முக்கியமாக விவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சிறைச்சாலை 1979க்கு அப்புறம் அங்கே அலி காமேனி அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள சிறையில் போட்டு பெரிய அளவுக்கு இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு பேசுகின்ற மக்களை அடித்து தும்சம் பண்ணி அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க. உடனே நீங்கள் இதெல்லாம் அப்படி இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் இன்னொரு தகவலை கூட சொல்கிறேன். நான் மொசாத் ஏஜென்ட்டை பிடிக்கிறாங்க, பிடிச்சி 2 நாளில் தூக்கிலிடுறாங்க. எந்த உலகத்தில் எந்த ஜனநாயகம் இந்த மாதிரி இருக்கும்? 2 நாளில். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 மாதம் கொடுக்கலாம், இல்லை 4 மாதம் கொடுக்கலாம், 2 நாளில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் இருந்திருந்தால் என்ன மாதிரி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் போர்க்காலங்களில் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடாது, 2 நாளில் தான். ஸோ இந்த மாதிரி அது வந்து நீங்கள் உண்மையாக இல்லையான்றது அது செகண்டரி கேஸு. பட் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக பிடிச்சி அவங்கள பெரிய அளவுக்கு சித்தவாதம் பண்ணுற மிக முக்கிய சிறைச்சாலை தாக்கல் நடத்தப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வெளியேறுவாங்கன்ற அடிப்படையில் அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இவ்வளோ தாக்குதல் நிகழ்ந்ததுக்கப்புறமும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அங்கே டெல்லவியூன்னு எடுத்து பாருங்கள், இந்த தெஹ்ரான் இருக்குங்க இல்லையா, தெஹ்ரான்லேருந்து எவ்வளோ வெளியேற முடியுமோ எல்லாருமே வெளியேறிடுங்க டோட்டலாகவே. நாங்கள் கம்ப்ளீட்டாக அடுத்து எங்களுக்கு 1 வாரம் அங்கே தான் வச்சு செய்ய போகிறோம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே அவங்களுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது செக்யூரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கோட வேறு ஏதாவது சென்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்காணாத தேசத்துக்கு எங்கன்னா ஒதுங்கி போயிடுங்க, நாங்கள் உங்களை இன்னும் 1 வாரத்துக்கு அங்கே தான் எங்கள் வேலை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இவங்களும் பதிலுக்கு அறிக்கை கொடுத்துட்டாங்க, எங்களுக்கும் 1 வாரம் வேலை இருக்குது டெல்லவியூவில், நீங்களும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, உயிர் பிழைக்க ஆசையாக இருந்தால் ஓடி போய்க்கிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க தரப்புல உடனே அதெல்லாம் பதிலுக்கு பதில் வரதான் செய்யுது. ஆனால் என்னென்னா இவங்க தாக்குதல் அங்கே 4 அப்படின்னா அங்கே 40 அடிக்கிறாங்க. அந்த வித்தியாசம் நம்மளுக்கு புரியுது. எப்படி இவங்க 4 5 அப்படின்னா அவங்க 40க்கு மேலே அடிக்கிறாங்க, 50க்கு மேலே அடிக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஏன்னா ஈரான் வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. இஸ்ரேலுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா அவங்க போர் விமானங்களை வந்து நிறுத்தி இலக்குகளை அடிக்கிறாங்க. அதனால் இஸ்ரேலுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ஈரான் வந்து போர் விமானங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இவ்வளோ பேசுகிற அரபு நாடுடைய கூட்டமைப்புகள், பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்கிற நாடுகள், ஒரு நாடுகளாவது ஈரானுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய வான்பரப்பில் இருந்து அவங்க இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தலாம், வா கண்ணா வா அப்படின்னு ஒரு நாடு சொல்லுங்கள். அதுதான் இங்கே கேள்வியே. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஈராக் இவ்வளோ பேசுகிறாங்களே, ஈராக் சொல்லுங்கள்.
சிரியாவை சொல்ல மாட்டாங்க, அவர் எதிரி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வர சொல்லுங்கள், சவுதி அரேபியா, வேறு எந்த நாடாக இருந்தாலும் சொல்லுங்கள், யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டனங்கள் நீங்கள் கூட 2 கண்டனம் படுக்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்திரிக்கும் போது தெரிவிச்சுக்கோங்க. இது சொன்னால் நான் வந்து எதிராக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. எதிராலாம் பேசலை, யதார்த்தமான நான் உண்மையே சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, இப்போ ஈரான் வந்து பாலஸ்டிக் ஏவுகணைகளை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கொஞ்சம் ஆட்டங்காண வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஐரன் டோமு, THAAD மொத்தம் வந்து 7 தடுப்பு சாதனங்கள், அது இல்லாமல் அங்கே 4 டெஸ்ட்ராயர் கப்பல் கீழே, இது எல்லாம் தாண்டி தனது இலக்குகளை அடிக்கிறாங்க அப்படின்னா அது பெஸ்ட்டுங்க. ஈரான்கிட்ட இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலஸ்டிக் ஏவுகணைகள் வந்து வைத்திருக்காங்க. அதையும் மீறி இன்னும் விமானம் மூலயமா தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா அந்த தாக்குதல் ஈக்குவலாக இருந்திருக்கும். இப்போ அதனால தான் இஸ்ரேல் அதிகமாக அடிக்கிறாங்கன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஈக்குவலாக இல்லை, இங்கே கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான காரணம், ரொம்ப நாள் அந்த பாலஸ்டிக் ஏவுகணைகளையே நம்பி இருக்க முடியாது. அதுவும் இன்னொரு காரணம். ஏன்னா அது மற்ற செலவுகளை விட ரொம்ப அதிகம். அது பாலஸ்டிக் ஏவுகணைகள் வந்து, ஏன்னா நம்ம ரஷ்யா உக்ரைனில் கூட பார்த்துருக்கோம், லிமிட்டடாக தான் அனுப்புவாங்க. ரஷ்யா ரொம்பலாம் அனுப்ப மாட்டாங்க. இது இன்னும் ஒரு 10 நாள் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டவுன் ஆகிடும். அது வேறு வழியே இல்லாமல் நீங்களே கொஞ்ச நாள் போக போக நீங்கள் பார்ப்பீங்க. இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த IRGC கோட்டரில் அடிக்கும்போது உசைன் நஜத் அப்படின்றவங்க வந்து மேபி கொல்லப்பட்டிருக்கலாம், எலிமினேட் பண்ணிவிட்டேன்னு இவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் IRGCயில் கண்டிப்பாக 50க்கும் மேற்பட்டவர் வந்து அந்த கட்டடத்தில் அடியில் மாட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டில்னும் 1000 பக்கம் போயிடுச்சு இறப்புகள், 950லேருந்து 1000 பக்கம் போயிடுச்சு. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இறப்புகளே அவங்க இன்னுமே கிளைம் பண்ணவே கடந்த 2-3 நாட்களாக. அதுக்கு தான் நக்கலாக என்ன போட்டிருக்காங்க, அவங்களுடைய மொசாத்தினுடைய கமாண்டிங் சென்டரு, இந்த பாட்டி வந்து இறந்துட்டாங்களாம். நேற்று இந்த தாக்கல் நடந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்து இறந்து போயிட்டாங்களாம். எத்தனை வயசு பாட்டி? 95 வயசு பாட்டி. சரி, நீங்கள் நக்கல் நம்மளுக்கு போட்டியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அமைதியாகிட்டேன். நான் ஹெஸ்புல்லா ரொம்ப மிக முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துக்கு. என்னென்னா, குவாஷியம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் இந்த கான்ஃப்ளிக்டில் இப்போ தான் முறையாக அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்பெல்லாம் அறக்குறையாக அவங்க இந்த செய்தி சொன்னாங்க, இந்த செய்தி சொன்னாங்கன்ற மாதிரி தான் வந்தது. முதல் முறையாக ஹெஸ்புல்லானுடைய தலைவர் வந்து, நாங்கள் இப்போது நிலைமைக்கு லெபனான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிரான ஏதாவது ஒரு முடிவை, அவங்களுடைய அக்ரெசிவை குறைக்கணும்னு எடுக்கப்படுகிற அத்தனை முடிவுகளுக்கும் நாங்கள் வந்து ஆதரவு அளிக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்போதைக்கு தனியாக இல்லை, கொஞ்சம் குட் பாய்ஸாக ஒதுங்கி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஹெஸ்புல்லாவுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இன்று கூட என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 7லிருந்து 8 நிலைகள் மீது, லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா நிலைகள் மீதும் அவங்களுடைய ஆயுத குடோன்களையும் வந்து அழிக்கப்பட்டதாக தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குவாஷம் அவர்கள் வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு கமுக்கமாக வேலை செய்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக அடிக்கிறாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க. இப்போது நிலைமைக்கு ஹெஸ்புல்லா வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வந்து பெரிய அட்டாக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ட்ரோன் மூலிமா எங்கெங்கே போகிறாங்களோ அடுத்து துல்லிய தாக்கல் நடத்திட்டே இருந்தாலும் அவங்களோட பொறுமையை இந்த இடத்துல பாராட்ட முடியுது. ஹெஸ்புல்லாவை ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க, இன்னும் பொறுமையாக இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய விஷயமும் கூட. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள் வந்து நிஜமாகவே சொல்லியிருக்காங்களா, இல்லை பத்திரிகைகள் இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க, போலி செய்திகள் உலா வந்துட்டுருக்கு. இஸ்ரேல் வந்து இந்த வாரை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்கிட்ட ஏவியதாகவும், அதுவும் நெதன்யாகு அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுததாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டதாக சொன்னாங்க. ஆனால் அப்படி அதிகாரப்பூர்வ செய்தி எதுவுமே வரல. பெரும்பாலும் இந்த பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரி தனது வெஞ்சன்ஸை வந்து தீர்த்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இஸ்ரேல் அஃபீஷியல் வந்து சொன்னாங்க, இப்போ அமெரிக்கா அஃபீஷியல் வந்து சொன்னாங்க, இப்போ ஈரான் அஃபீஷியல் சொன்னாங்க. யாருப்பா அந்த அஃபீஷியலு, அவர் பேர் என்ன பதவி வைக்கிறாங்க, அரசாங்க செய்தி குறிப்பு அது மாதிரி ஏதாவது இருக்கான்னா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அஃபீஷியல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த வன்மத்தை வந்து கக்கிறது எல்லாரும். ஈரான் மீதும் ஒரு கக்கிடுறது. ஈரான் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறாங்க அப்படின்னு ஈரானுடைய அஃபீஷியல் சொன்னாங்க அப்படின்னு உங்களோட சொந்த கருத்துக்களை திணிக்கிறதுனால இந்த மாதிரி கேட்குறான் மேற்கிறான் டோக்கரான்ற செய்தி குறிப்புகள்லாம் ஓடி வந்து இந்த மாதிரி செய்திகளை வந்து சொல்கிறாங்க. இந்த செய்திகளை நம்பி தான் இங்கே இன்றைக்கி கூட பார்த்தேன் ஊடகங்கள், நம்ம தமிழ் ஊடகங்கள்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவ்வளோதான் அமெரிக்கா நிலைகளை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போயிட்டு இருந்தது. எங்கே ஐயா இன்னும் அடிக்கலை, ஆனால் ஈரான் அடிக்கிறாங்களான்னா அடிக்கிறாங்க. அதுவுமே அரசல் பொரசலான செய்திகள் வந்திருக்கிறது. அதற்கு முன்பு நம்ம இன்னும் ஒரு சில செய்திகளை பேச வேண்டியது இருக்கிறது. ஏன் ஈரான்
வந்து அமெரிக்கா நிலைகள் அடிக்கிறாங்க அப்படின்னா இனி அவங்க அடிக்கலைனாலும் அமெரிக்கா உள்ளே வருதுன்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ட்ரம்ப் தரப்பில் வந்து மேக் ஈரான் கிரேட் அகைன் அப்படின்ற கான்செப்ட். இன்னொரு வெளிப்படையான மிரட்டல் என்னென்னா, நீ இன்னும் அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா நாங்கள் அடுத்தது உங்கள் ரீஜியனை சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும், முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான், பூவா தலையான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அடுத்த மிரட்டல். இந்த மிரட்டல்லாம் தாண்டி இன்று அவங்க ஐஆர்ஜிசியோட மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் முசவி அவர்கள், அவர் தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவர் வந்து இன்றைக்கி சொல்லிட்டாரு, ட்ரம்ப் வந்து எங்களோட சொவீனாரிட்டியை வயலேட் பண்ணிட்டார், எங்களோட லொக்கேஷனை எங்களோட மண்ணை தாக்கல் நடத்திட்டார், அதற்கு நாங்கள் அன்ஆன்சர் பண்ணாமல் போக மாட்டோம். எங்களுடைய 3 நியூக்ளியர் சைட்டை அவங்க அட்டாக் பண்ணதுனால ஜியோனிஸ் ரீஜியனுக்கும் சரி அவங்களுக்கும் சரி கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கு பனிஷ் பண்ணுவார், நிச்சயம் நாங்களும் அதற்கான தாக்குதலை தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த எச்சரிக்கை வந்து இத்தனை நாள் நடக்கிற மாதிரி மிரட்டல் அல்ல, இது வந்து கண்டிப்பாக அமெரிக்கா நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அதற்கான அறிகுறிகளும் அதற்கான சமிக்கைகளும் மறுவைத்த நபர்கள் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் நான் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தாலும், ஆனால் இந்த அடி வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 48 மணி நேரத்தில், இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, அடுத்த 48 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த அமெரிக்கா நிலைகள் எல்லாமே வந்து தயார் நிலையில் இருங்க, எந்த இடத்துல எங்கேனாலும் தாக்கல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவில் வந்து குறிப்பாக இவங்க எந்த பேஸை குறிப்பிடுறாங்க அப்படின்னா கத்தாரை குறிப்பிடுறாங்க. கத்தார் பேஸ் தான் வந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தாக்குதல் இலக்காகிறான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. திடீர்னு ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, மக்கள் யாரும் வெளியே வர வேணான்றாங்க. கத்தாரினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சரி அவங்க செய்தி குறிப்பும் சரி எல்லாமே அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை அடுத்த 48 மணி நேரத்தில் எங்கேனாலையும் தாக்கல் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் எங்கே சொல்கிறாங்க? கத்தார் சொல்கிறாங்க. ரஷ்யா கிட்ட போய் என்ன தீர்மானங்கள் போட்டு வந்தாங்க, என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தினாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அது பேசுகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஈராக்கில் இருக்கக்கூடிய அங்கே ஆயில் ரிஃபைனரி ஃபேக்ட்ரிலாம் ஒர்க் பண்ணுற வெளிநாட்டு நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வெளியேற்ற சொல்லிட்டாங்க. அவங்க யாரும், அதாவது சொந்த நாட்டு மக்கள் இருந்தால் பாருங்கள், வெளிநாட்டு மக்கள் யாராக இருந்தால் வெளியேறிட்டு மொதல் ஸ்டெப் ரொம்ப சூப்பரான ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஆயில் நிறுவனங்கள். ஏன்னா திடீர்னு எல்லா எண்ணெய் நிறுவனங்களும் பற்றி எரியறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி யாரும் வேலைக்கு வந்து வெளிநாட்டு சேர்ந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஏஜெண்ட்டாக இருந்து பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஏர் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே டெல்அவீவுக்கு அடுத்த ஒரு 14 நாள் விமானத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்டில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், ஏர் கனடா, யுனைடெட், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இவங்கெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்கனோட பாருங்கள், ஈரான் வந்து தாக்கல் நடத்த போகிறன்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்பு கூட அங்கே ஈரானுடைய ரொம்ப முக்கிய அஃபீஷியல் போயிட்டு அங்கே பாகிஸ்தானில் சந்திச்சிட்டாங்க. யார்? பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர்களை பார்த்து சந்திச்சுட்டு பேசிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் அடிக்க ஆரம்பிக்கிறோம், நீங்கள் உங்கள் நிலைகளிலிருந்து வேறு ஏதாவது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடி உங்களுக்கு தான், கழுத்து மேலே கொடுத்துடுவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, எல்லாம் வகுந்துற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டாங்க வெளிப்படையாக. அது வந்து வெளியில் அவங்க சந்தோஷமாக பேசினார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். பட் ஈரான் நேரடியாக போய் எச்சரிக்கை வந்துட்டாங்க. ஏன்னா அரசல் புரசலான தகவல் அவர் அடுத்தது பாகிஸ்தான் நிலைகளிலிருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஏன் இந்த ஒரு சந்திப்பை நம்ம எப்படி மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள், அப்படி கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்தாலும் பயங்கர காலி. அது ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த பக்கம் இவங்க மட்டும்தான் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. யார்? பாகிஸ்தான் வச்சுருப்பாங்க. ஈராக்குள்ளே நுழைய முடியும், இல்லை சிரியாவுக்குள்ளே அது ரொம்ப மலை பகுதிங்க, மலையெல்லாம் ஏறி இறங்குறது டயர்டாகிடும். ஆனால் இந்த பக்கம் அப்படி இல்லை. அதனால் இவங்க ஏதாவது போயிடுவாங்களான்ற அடிப்படையில் கூட போய் மிரட்டிட்டு வந்திருக்கலாம்ன்ற ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து, நீங்கள் பத்திரிகைகள் நிறைய பார்த்துருப்பீங்க, செய்தியில் கூட பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ரஷ்யா களம் இறங்க போகிறது, ரஷ்யா வச்சு செய்ய போகிறது, ஈரானுக்கான மிகப்பெரிய உத்தரவு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அப்பாஸ் அரக்ச்சி அவர்களோட சந்திப்பு மற்றவங்க எப்படியோ, மற்ற பத்திரிகைகள் எப்படியோ, நம்ம எப்படி கெஸ் பண்ணலான்னா 2 ஆங்கிளில் பார்த்துடலாம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இனி ஈரானுடைய மக்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்ய தயாராக இருக்கும், வாட் யூ வாண்ட், என்ன உங்களுக்கு தேவையோ அது நான் செய்ய தயாராக இருக்கேன்ற ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துட்டாரு. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே நிறைய தோணும், ஆயுதங்கள் கொடுக்க போகிறாரா, என்ன கொடுக்க போகிறாரு அன்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் தோணும். அப்போ இன்னொரு கேள்விக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான விடைகள் உங்களுக்கு கிடைச்சிடும்.
அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஈரானுக்கு உதவவில்லை, ரொம்ப பெரிய அளவுக்குலாம் சைன் பண்ணுங்களே, பட் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு, எங்களுடைய மக்கள் 20 லட்சம் ரஷ்யர்கள் வந்து இஸ்ரேலில் வசிக்கிறாங்களாம், அதனால் நாங்கள் வந்து நடுநிலை வைக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முன்ன சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் உங்களுக்கு நிறைய கனெக்டிங் டாட் பண்ணிங்கன்னா புரியும். ஆனால் ஈரானுக்கு உதவி செய்கிறாங்களான்னா கண்டிப்பாக உதவி செய்கிறாங்க. எப்படி உதவி செய்கிறாங்கன்னா, ஐநாவில் தீர்மானம் கொண்டு வருவதற்கு, அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தை தடுப்பதற்காகவும், கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிப்பதற்காகவும், மற்ற பொருளாதார ரீதியான உதவிகளை செய்வதற்காகவும். ஏன்னா இப்போ ரஷ்யாக்கிட்டே ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க வடகொரியாக்கிட்டேருந்து அடிஷனலாக வாங்கி கொண்டு வராங்க. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்க முடியும்னு தெரில. ஏன்னா நம்மளுக்கு S-400 வந்து நம்மளுக்கு 2025க்குள்ளாரே நம்மளை டெலிவரி பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த யுத்தத்தினால நம்மளுக்கு இந்தியாவுக்கு டெலிவரி பண்ண முடியாமல் 2026க்கு அப்புறம் தான் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு 2 பக்கம் பெண்டிங் இருக்குது. அப்படின்னும் போது இன்னுமே நம்மளுக்கு வந்து சேரலை. இது எல்லாமே அவங்க இந்த யுத்தத்தினால டிலே ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே பார்ப்பாங்களா இங்கே பார்ப்பாங்களா? அவங்க வந்து அவரே சொன்ன சாராம்சம் என்னென்னா, பொருளாதார ரீதியான மறுகட்டமைப்பு செய்வதற்கும் மறு உதவிகளை செய்வதற்கும் நம்ம வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் என்ன அசம்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, அமெரிக்கான்னு எடுத்து பாருங்கள், ரஷ்யானுடைய அணு உலைகள் ஈரானுடன் இணைந்த அணு உலைகளை தாக்கல் நடத்துறதுனால இன்றைக்கி ரஷ்யா களமிறங்க போகிறது, இனிதான் இருக்க போகிறது அமெரிக்காவுக்கு அப்படின்னாலாம். அப்படிலாம் இல்லை, பார்க்கலாம். IRGC வந்து சொல்லிட்டாங்க, இனி வி வில் டூ இட், இந்த உலகம் எங்களை பார்க்க போகிறது, நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோன்ற மாதிரி தைரியமாக இருக்காங்க. நேட்டோ நாடுகள் மார்க் ரூட்டே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் தாக்குதல், யார் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து தாக்குதல், இன்டர்நேஷ்னல் லா வந்து வயலட்லாம் பண்ணல, கரெக்டாக தான் நடத்தியிருக்காங்க, அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா நாடுகளும் எல்லா நாடுகள்னால் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக பதற்றமாக இருக்காங்க. நேற்று இவர் வேறு யார், யூகேனுடைய பிரதமர் வேறு, அமெரிக்கா மீது நீங்கள் கை வச்சிங்கன்னா நேட்டோ நாடுகள் மீது கை வச்சதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. மேபி இதை சாக்காக வைத்து நேட்டோ நாடுகள் உள்ளே வருமா அப்படின்னா, ஃப்ரான்ஸ் வந்து இல்லை நாங்கள் கண்டிப்பாக வரல, நாங்கள் நியூட்ராலிட்டியை ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது, நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போகிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸு, அவர் பேர் வந்து ஃப்ரைட் ரிஷ்மேனுங்க, நான் அப்படி சொன்னால் தான் நல்லா இருக்குன்றமா நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க, அதையும் சொல்லிடுறேன் நான், என்னப்பா அப்படி சொல்கிறேன்ட்டு. இந்த ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி தருணத்தில் நாங்கள் இஸ்ரேலோட இணையெல்லாம் வேறு எந்த தருணத்தில் இணைவது, இப்போ அந்த பாயாசத்தை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், அப்புறம் 1 மாதம் கழித்து பாயாசத்தை போடுறது கரெக்டாக இருக்காது, நாங்களாம் இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் இணையணும், இந்த மிகப்பெரிய காரியத்தில் நாங்கள் வந்து பங்கு பெறல, மிக சந்தோஷப்படுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் இருக்குல்ல, இதுதாங்க உலகத்தின் மிகப்பெரிய ஒரு முடிச்சு. இந்த ஒட்டுமொத்தமும் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா, இப்போ ஈரான் கண்ட்ரோல் இருக்குது. உலகத்தோட மொத்த தேவையில் 20% மேலே இது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னாவே ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். இன்றைக்கி ட்ரம்ப்போட கதறலுமே பார்க்க முடியுது. ட்ரம்ப் அவர்கள் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரியே சொல்கிறாரு, அதாவது இந்த எண்ணெய் விலையை வந்து குறைக்க வேண்டாம், யாரும் குறைக்க உதவி பண்ணாதீங்க, அது வந்து எனிமி கைகளுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. அப்படின்னும் போதே அவருடைய புலம்பல் நம்மளுக்கு தெரியுதில்ல, அவர் புலம்புனாலே எக்ஸ்தலத்தில் போடுறாரு, சந்தோஷமாக இருந்தாலும் எக்ஸ்தலத்தில் போடுறாரு. இன்றைக்கி மட்டும் ஒரு 10-15 ட்விட்டர் போடுறாரு. என்ன தான் மனுஷன் ட்விட்டர் பக்கத்துலேயே உட்காந்து வாழ்ந்துட்டு இருப்பாரா என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் அந்த கருத்தில் வந்து எவ்ரி ஒன் கீப் ஆயில் ப்ரைஸ் டவுன், எல்லோரும் டவுன் பண்ணுற வேலையை பாருங்கள், நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள்லாம் எனிமி கைக்கு வந்து போயிடாதீங்க, டோன்ட் டூ இட், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், டோன்ட் டூ இட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இருந்தாலும் எண்ணெய் விலை வந்து இனி உயரதான் செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி வருகின்ற காலங்களில் நகர்வுகள் வந்து மிக முக்கியமான நகர்வுகளாக பார்க்கப்படுகிறது. ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஈரானே விரும்பினாலும் அமெரிக்கா போட்ட தூண்டில் ஈரான் வராங்களா இல்லையான்னு எதிர்பார்த்தாங்க அமெரிக்கா. ஈரான் வருகிறது, அமெரிக்காவும் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்த சம்பவத்துக்கு நீங்களும் காத்து கொண்டிருங்கள். இது 2 முக்கிய மோதலாக பார்க்கப்படுகிறது. இது வந்து எழுதி வைக்கப்பட்ட இந்த போர் நியதிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வரும், கொஞ்ச நாள் கழித்து அமெரிக்கா வரும். ஈரான் வந்து அமெரிக்கா நிலைகளை அடிக்கலைன்னா கூட ஈரான் ஏதாவது ஒரு வகையில் அமெரிக்கா வந்து ஏதாவது ஒரு வகையில் ஈரானுக்குள்ளே வருன்றதை ஈரான் உணர்ந்ததுனால இந்த தாக்குதல் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.